தூங்குறது, எந்த டைம்ல ஏஞ்சிக்கிறது, எத்தனை வேளை சாப்பிடுறது, எத்தனை வேளை எவ்வளவு அளவு சாப்பிடுறது, எந்த மாதிரி டைம்ல சாப்பிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நாளடைவில் மறந்து போயிட்டோம். வாழ்வியல் ரீதியா நம்ம வந்து உடல் நலம்ங்கிறது வந்து 3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து எண்ணங்கள் வந்து இயல்பா இருக்கணும். 2வது இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்கள் இருக்கணும். 3வது இரையாற்றலை பற்றிய ஒரு புரிதல் வேணும். இதுல வந்து நீங்க கேட்கறது வந்து உடலை பற்றியது. உடல்ங்கிறது இயற்கையில ஒண்ணுங்கிறதுனால இயற்கை விதிகளை மாறாம அதை ஒத்து போனோம்னா மகிழ்ச்சியா வாழலாம். இயற்கையை எதிர்த்து போனோம்னா நம்மளுடைய ஆயுளும் கம்மி, வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய இன்பமும் குறைவாயிரும். அந்த வகையில் காலையில் 3 to 5 பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்க வேண்டிய நேரம். உறவுல இருந்து கல்வி வரைக்கும் எது வேணாலும் நீங்க அந்த நேரத்தில் செய்யலாம். 3 to 5 கல்வி ஞானம் வந்து மிக சிறப்பாக வரும். அதே மாதிரி இல்லறத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மிக அருமையான நேரம். உடற்பயிற்சி பண்றதுக்கு அருமையான நேரம். அந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு அப்புறம் வந்து காலை கடன்களை பிடிக்கிறது, அந்த கழிவுகளை வெளியேற்றுவது, குளிக்கிறது. 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள குளிச்சிங்கன்னா தான் அது குளிரும். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய குளியலா இருக்கும். 7 மணிக்கு மேலே நீங்க குளிச்சிங்கன்னா அது உடலை பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து 5 to 7 குளிச்சுட்டு நீங்க ஒரு நாளைக்கு 10 தடவை குளிச்சா கூட ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனா 5 to 7 குளிக்காம நீங்க மற்ற நேரங்கள்ல வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா நிச்சயமா பாதிப்பு தரும். என்னுடைய அனுபவத்துல 35 ஆண்டு அனுபவத்துல இதை பற்றி நல்ல ஆய்வுகள் பண்ணியிருக்கேன். சைனஸ் பிரச்சனை, ஆஸ்மா, வீசிங், இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சளி சார்ந்த தொல்லைகள் எல்லாமே, உஷ்ணத்தினால வரக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நீங்க காலையில் 5 to 7 குளிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். உங்களுக்கு தொல்லைகள் எதா இருந்தாலும் காணாமல் போயிடும். மூக்கு வளைஞ்சு போச்சுன்னு சொல்றதெல்லாம் காணாமல் போயிடும்.